நம்ம கல்யாணத்துக்கு நாமளே போய் பத்திரிக்கை கொடுக்கறதுல எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? உனக்கு என்ன, நீ சந்தோஷமா இருக்க, என் மனசுக்குள்ள இருக்க கஷ்டம் எனக்கு தான் தெரியும். உங்களுக்கு என்ன மகாராஜா மாதிரி இருக்கீங்க? அங்கதான் பிரச்சனையே ஆரம்பமாகுது. பிரியா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். பேசுறதுக்கு எங்க நேரம் இருக்கு? தனியா பேசுற விஷயம் எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்கலாம். நல்ல விஷயத்துக்கு பொய் சொன்னா தப்பு இல்ல. உதாரணத்துக்கு 1000 பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணலாம்னு சொல்லுவாங்க. 1000 இல்லாட்டியும் அட்லீஸ்ட் 1-2 சொல்லலாம்ல. பொய் சொன்னா எனக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. பொய் சொன்னா தானே பிடிக்காது. ஒரே ஒரு உண்மையாவது சொல்லிடுறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட்னு ஒண்ணு இருக்கு, அப்ப பேசுங்க. விடிய விடிய உட்கார்ந்து நான் கேக்குறேன். ஐயோ, இது கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்ல வேண்டிய விஷயம். எதுவா இருந்தாலும் இப்ப நான் கேட்க விரும்பல. இது ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன். மூட் அவுட் பண்ற மாதிரி எதுவும் பேசாதீங்க. இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இல்ல, அப்புறம் இன்னொரு நாளைக்கு நீ மேல வருத்தப்படுவேன். இப்ப நீங்க பேசுறதை நிறுத்த போறீங்களா இல்லையா? நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லிடுறேன், அதை மட்டும் கேட்டுக்க, அதுக்கப்புறம் நீ பேசு. பிற்காலத்துல நீ வருத்தப்படுவ, வெளியில போடா நான் ஏன் என்ன விரட்டுவ. ப்ளீஸ் வேண்டாம், நான் சொல்றதை கேளு. கும்பிட்டு கேட்டுக்கிறேன், இந்த ஒண்ணே ஒண்ணு மட்டும் கேட்டுரு. Will you please shut up? புருஷன் பொண்டாட்டி மனம் விட்டு பேசக்கூடிய ஒரே இடம் இங்கேதான். அதனால கேக்குறேன், உன் மனசுக்கு பிடிச்சதா இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிச்சியா? உன்னை பொறுத்த வரைக்கும் நீ விருப்பப்பட்டபடி இந்த கல்யாணம் நடந்துருச்சு. ஆனா நான் விருப்பப்பட்டபடி இந்த கல்யாணம் நடக்கல தெரியுமா? நம்ம கல்யாணத்துக்கு உனக்கு வேண்டப்பட்டவங்க எல்லாரும் வந்தாங்க, வாழ்த்துனாங்க. ஆனா எனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்க ஒரே ஒரு ஜீவன் மட்டும் வரல. யாருங்க அது? எங்க அம்மா. அம்மாவா? அவங்கதான் இறந்து போயிட்டதா சொன்னீங்களே. இறந்து போனது எங்க அம்மா இல்ல, ஆட்டோமொபைல் ஓனரும் இல்ல, அங்க வேலை செய்யற ஒரு சாதாரண மெக்கானிக். நான் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணிருக்கேன்? நாம 2 பேரும் தனியா இருக்கிற சந்தர்ப்பம் எவ்வளவோ கிடைச்சிருக்கு. அப்போ அது உண்மையை சொல்லிருக்கலாமே. நான் எத்தனையோ தடவை என்னை பத்தி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஆனா அப்பெல்லாம் என்ன நீ புரிஞ்சுக்கிற சூழ்நிலை இல்ல. உன்னை கல்யாணம் பண்றதுக்காக நான் நடந்துகிட்ட முறைகள் வேணா தப்பா இருக்கலாம். ஆனா நான் உன் மேல வச்சிருக்க அஃபெக்ஷன் மட்டும் பொய் இல்ல. உங்ககிட்ட இருக்கிற யதார்த்தமும் குழந்தைத்தனமும் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனா அதுக்காக இப்படி என் வாழ்க்கையை நாசமாக்குவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உங்களுக்கு தான் அறிவில்லாம போச்சு, அந்த வயசான மனுஷனுக்கு அறிவில்லாம போச்சு. நல்ல வேளை என்ன தொடறதுக்கு முன்னாடி எல்லா உண்மையும் சொன்னீங்களே, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இவ்வளவு பொய்ய சொன்னீங்க. இந்த சொத்துக்காக எதுவுமே செய்ய மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? உங்களை பாக்கிறதுக்கு எனக்கு அருவருப்பா இருக்கு. தயவு செஞ்சு வெளியில போயிடுங்க. இல்ல பிரியா, இப்ப நீங்க வெளியில போறீங்களா இல்ல நான் போட்டுவா? நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. நான் எதுவுமே கேட்க தயாரா இல்ல. Just get out, get out, get out, get out from here. என்னடா அது புதுசா புடவை எல்லாம் கட்டிக்கிட்டு? உனக்கு யாரா இதெல்லாம் கத்து கொடுத்தா? பக்கத்து வீட்டு ஆண்டி கிட்ட 2 ஹவர்ஸ்ல கத்துக்கிட்டேன்பா. ஆஹா, சும்மா சொல்லக்கூடாதுடா. புடவையில கூட என் பொண்ணு அழகாதான்டா இருக்கா. சரி, புடவை கட்ட அளவுக்கு நீங்க என்ன விசேஷம்? அவருக்கு இன்னைக்கு பர்த்டேப்பா. அவர் என்ன? ஓ, அந்த மெக்கானிக்கா? பொக்கே கொடுக்குற அளவுக்கு அவருக்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா?
என்ன கல்யாணம் பண்றதுக்கே தகுதி இருக்குப்பா. I think you differ from other fathers, Daddy. ஆசைப்பட்டவனை அடைய நினைக்கிறது தப்பில்லடா. ஆனா 5-10 கூலி வாங்குறவங்க கூட குடும்பம் நடத்தணும்னு ஆசைப்படுறியே, நடக்கிற காரியமாடா அது? நீங்க மனசு வச்சா முடியும்பா. நான் ஆசைப்பட்டது எல்லாமே இந்த வீட்டுல நடந்திருக்கு. என் கல்யாணமும் அப்படியே நடந்துச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். முதல்ல அவரை பார்க்கணும். இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு வர சொல்லு. பொண்ணை பார்த்துதான் நிச்சயம் பண்ணணும்னு எங்களுக்கு அவசியமே இல்லைங்க. உங்க குடும்பத்தை பத்தி கேள்விப்பட்டோம். இந்த இடத்துலதான் என் பையனுக்கு பொண்ணு எடுக்கணும்னு முடிவு பண்ணோம். நீங்க விருப்பம்னு சொன்னா இப்பவே தட்ட மாத்திக்கலாம். நீங்க என்ன விருப்பப்படுறீங்களோ அத்தனை சீர்வரிசையும் நாங்க தர தயாரா இருக்கோம். எங்களுக்கு இவ கல்யாணத்துல ஒரு குறையும் இருக்க கூடாது, அவ்வளவுதான். ஏன்பா தங்கச்சிய பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்லவே இல்லையே? முதலே சொல்லிருந்தா சீக்கிரமா வந்திருப்பல. தங்கச்சின்னு சொல்றியம்மா, நீ உங்களுக்கு உறவுக்கார பொண்ணா? என்னப்பா இது, நம்ம வீட்டுக்கு வந்து என்னையும் யாருன்னு கேக்குறாங்க? ஏன்பா வக்கீலுக்கு ஒரே ஒரு பொண்ணுன்னு தான் சொல்லி கூட்டிக்கிட்டு வந்த? அக்காக்காரி இருக்கிறதா அவரும் சொல்லல, நீயும் சொல்லலையே. என்னது ஆரம்பமே சரியா இல்லையே? சொந்த பொண்ணை மறைக்கிற அளவுக்கு நிலைமை இருக்குன்னா நிச்சயமா அந்த பொண்ணால ஏதோ பிரச்சனை இருக்குன்னு மட்டும் தெரியுது. அப்படின்னு ஒண்ணு இல்ல சார். உனக்கு வேண்டப்பட்ட குடும்பங்கிறதுக்காக நாங்க சம்மந்தம் வச்சுக்க முடியுமா? வக்கீலோட குடும்பம்னு சொன்னதால நல்ல குடும்பம்னு நினைச்சோம். அங்கேயே வாக்கு சுத்தம் இல்லன்னும் போது எங்களுக்கு இந்த இடத்துல நிச்சயம் பண்றதுக்கு விருப்பம் இல்ல. வாட வாங்க. வாழ வெட்டியா ஒரு பொண்ணு இருந்தா அடுத்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கிறது கஷ்டம் தான். அதுக்காக சொந்த பொண்ணு ஒரு இருக்கிறதையும் மறைச்சிட்டீங்களப்பா. இது முன்னாடியே சொல்லிருந்தா நான் கொஞ்சம் லேட்டா வந்திருப்பேன். நீ வேதனைப்படுறது எனக்கு புரியுது. ஒரு பொண்ணோட வாழ்க்கைக்கு அர்த்தமே அவ கல்யாணம் தான். ஓ கல்யாணம் அர்த்தம் இல்லாம போனதுக்கு காரணம் நீதான். ஏன் வாழ்க்கையில கல்யாணம்னு ஒண்ணு நடக்காம இருக்கிறதுக்கு காரணமும் நீதான். இது வரைக்கும் எத்தனையோ பார்ட்டி கிட்ட வேலை செஞ்சிருக்கேன் சார். எவனும் பணம் கூட ஒழுங்கா கொடுத்தது இல்ல. பணமும் கொடுத்து பார்ட்டியும் கொடுக்கிற முதல் ஆள் நீங்க தான் சார். பார்ட்டி மட்டும் இல்ல, என் பொண்ணையே உங்களுக்கு தர முடிவு பண்ணிருக்கேன். கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? இவ்வளவு வசதியை வச்சுக்கிட்டு ஒரு சாதாரண மெக்கானிக்கு உங்க பொண்ணை 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உங்களுக்கு என்ன சார் அவசியம்? 2ஆம் தரமா? ஆமா, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு சின்ன மனஸ்தாபத்துல நானும் என் ஒய்ஃபும் பிரிஞ்சிருக்கோம். உங்க பொண்ணு பணத்தின் மேலதான் என் கூட விளையாடுறாங்கன்னு நினைச்சேன். ஆனா என்ன கல்யாணம் பண்றதுக்கே முடிவு எடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னை விட்டு பிரிஞ்சு போனவன் என்னைக்காவது ஒரு நாளைக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டு நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருப்போங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. லுக், உங்க நம்பிக்கை பத்தி நான் கவலைப்படல. தெரிஞ்சோ தெரியாமலோ என் பொண்ணு உங்க மேல ஆசைப்பட்டா. அவ ஆசைப்பட்டது எதுவா இருந்தாலும் எவ்வளவு விலை கொடுத்தாவது வாங்கி கொடுத்திருக்கேன். அதே மாதிரி அவ ஆசைப்படுற இந்த கல்யாணத்தை நடத்த நான் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன். எனக்கு என் பொண்ணு வாழ்க்கை தான் முக்கியம். நீங்க இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சா நீங்க கூலிக்கு வேலை செய்றீங்களே ஒர்க் ஷாப், அதுக்கு உங்களையே ஓனர் ஆக்கிறேன். என்ன சொல்றீங்க? இப்ப எல்லாம் பேரம் பேசி உங்க பொண்ணோட வாழ்க்கையை வியாபாரம் ஆக்கிடாதீங்க. நான் வரேன்.
குட் மார்னிங். யுவர் காஃபி இஸ் ரெடி. டேய் எழுந்துடுறா. 8 மணி ஆகுது இன்னும் தூங்கிட்டு. கவலைப்படாத, உனக்கும் அவருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என் பொறுப்பு. கெடப் கெடப் சொல்றேன்ல இன்னும் தூங்கிட்டு. டேய் ஆஷா, ஆஷா